வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பாஜக பேனரை அகற்ற வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம். மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைதி பேரணி. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பாக 16வது தேசிய வாக்காளர் தின விழாவில் மாணவர்கள் சைக்கிள் பேரணி. இனி விரிவான செய்திகள். பாஜக பேனரை அகற்ற வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகம் எதிரில் இருக்கும் அண்ணா திடலில் பாஜக பேனர் நீண்ட நாட்களாக இருப்பதை அகற்றாததை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் நகராட்சி ஆணையரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அண்ணா திடலில் வைக்கப்பட்டுள்ள பேனரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் தங்களுடைய கொடிகளை கட்டினர். இதனால் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதனை மீறி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தனர். உடனடியாக பாஜக பேனரை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்று கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அண்ணா திடலில் வைக்கப்பட்டிருந்த பேனரை அகற்றினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் காங்கிரசார் புறப்பட்டு சென்றனர். ஜெய் கொஞ்சம் பின்னாடி வாங்க. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பாக 16வது தேசிய வாக்காளர் தின விழாவில் மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. என் இந்தியா என் வாக்கு 2026 என்னும் தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 16வது தேசிய வாக்காளர் தின விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 100% வாக்களிப்போம் என்ற வகையில் கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், தேர்தல் அதிகாரி தில்லைவேல், மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்துவதில் துல்லியமான வாக்காளர் பட்டியலின் அவசியத்தையும் குறித்து விளக்கினர். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் சிறப்பாக பணிபுரிந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் புதுச்சேரியில் அமைதி பேரணி நடைபெற்றது. மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் புதுச்சேரியில் அமைதி பேரணி நடைபெற்றது. காமராஜ் தொகுதி ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. பேரணியின் நிறைவாக மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் 1965ஆம் ஆண்டு மொழிப்போர் நடைபெற்ற காலத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தது.
மத்தியில் இந்தி திணிப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் அரசுதான். இன்று அந்த மொழிப்போர் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறது. அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களிடம் எடுத்து சொல்லும் நோக்கத்துடன் தான் இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த மடுகரை மந்தவெளியில் ஸ்ரீனிவாசன் பெருமாள், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மின் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தனலட்சுமி திருமண மண்டபத்தில் புதுச்சேரி மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். வில்லியனூர் தொகுதி தலைவர் செம்மனேரி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு முன்னிலை வகித்து உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அட்டை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புரையாற்றினார். சங்க தலைவர் பாலகுரு முன்னிலை வகித்தார். மேலும் மின் பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகளாக புதுச்சேரி மின்துறை மூலம் மின் பணியாளர்களுக்கு மின் உரிமம் வழங்க வேண்டும், மின்துறையின் மூலம் மின் இணைப்பு, பெயர் மாற்றம், அதை சார்ந்த பதிவுகள் செய்யப்பட்டு மின்சாரம் பெறப்படும் கால அளவு நிர்ணயிக்கப்படுதலின் விவரங்கள் வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் மற்றும் மின் பயனாளிகள் ஆலோசனை இல்லாமல் அரசு தன்னிச்சையாக புதிய மின் மீட்டர்கள் பொருத்துவதை சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாளை முன்னிட்டு லாசபேட்டையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நிறுவனர் சந்திரசேகரன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் கலைவரதன் சிறப்புரையாற்றினார். பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவை இயக்கத்தின் செயலாளர் புர்ஷோத் தலைமை தாங்கினார். பொறுப்பாளர்கள் வெங்கடேசன், வசந்த், ஸ்ரீதர், கிருஷ்ணசாமி, ரவி, ரங்கநாதன், சுப்பிரமணியம், சுந்தர் கணேஷ் மற்றும் உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் ரூபா, தீபா, உண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவை மாநில சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை ஆட்டோ சங்கம் சார்பாக நண்பர் ஹாஜி முகமது தலைமையில் ஆட்டோ தோழர்களுடன் விழாவில் கலந்து கொண்டு மேலும் விழாவை சிறப்பித்தனர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையினரின் பல லட்ச வாக்குகள் யாருக்கு? இந்திய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இத்துறையினரின் நலனை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் கூறுகையில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது 100% வெளிப்படையான வெள்ளை நிற வணிகமாகும். இதில் எவ்வித கருப்பு பணத்திற்கும் இடமில்லை. இந்தியாவில் நேரடி விற்பனை தொழிலில் சுமார் 17 கோடி பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 5 கோடி பேர் முழு நேரமாகவும் 12 கோடி பேர் பகுதி நேரமாகவும் பணியாற்றி வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். கேரள அரசு MLM தொழிலுக்காக கொண்டு வந்த சிறப்பு சட்ட திட்டங்கள் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் போன்ற நடைமுறைகளை தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும். இதற்காக நமது அமைப்பு திருச்சூரில் உண்ணாவிரதம் இருந்தும் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியும் தீவிரமாக போராடியுள்ளது. அதன் விளைவாகவே இன்று பல அரசியல் கட்சிகள் இத்துறையை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 லட்சம் மக்கள் தனியார் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களின் பணத்தை மீட்டு தரவும் இத்துறைக்கு தனி சட்டம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கவும் உறுதியளிக்கும் கட்சிக்கே எங்களது பல லட்ச வாக்குகள் சேரும். 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட எங்களது அமைப்பு வரவிருக்கும் தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்த முக்கிய முடிவை எடுக்கும் தருவாயில் உள்ளது. தங்களது கோரிக்கைகளை ஒருமுகப்படுத்தவும்
தேர்தல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் பங்கேற்று 2026 தேர்தலுக்கான முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், பால சேவிக்காக்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள், தினக்கூலி ஊழியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவிட்டும் அதனை செயல்படுத்த அதிகாரிகள் மறுக்கின்றனர். முறைப்படி பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களை கொல்லைப்புறமாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என கூறி நிரந்தரம் செய்ய மறுக்கிறார்கள். எனவே நீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அரசு துறைகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பாரமுகமாக இருக்கிறார். இது நியாயமில்லை. எனவே உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை அனைவரும் பணி நிரந்தரம் செய்ய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசின் உத்தரவுகளை மதிக்காத அதிகாரிகள் எதற்கு புதுச்சேரியில் பணிபுரிய வேண்டும் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், தலைமை செயலரை சபாநாயகராகவும் மற்ற IAS அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினராக அமர வைத்து சட்டமன்றத்தை நடத்தலாமே எனவும் விமர்சித்தார். மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் பகுதியில் திமுக சார்பில் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் பகுதியில் திமுக சார்பில் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். எமது தாய் மொழியாம் செம்மொழி தமிழ்மொழி உணர்வு என உலகிற்கு உணர்த்தும் தமிழ்மொழி வாழ தீயுக்கு தீன் கொடுத்த மறைந்த புகழால் வானமும் வையகமும் உள்ளவரையும் வாழும் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தேர்தல் கழக பொறுப்பாளரும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் ஆலோசனைப்படி மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி ஏம்பலம் தொகுதி கழகத்தின் சார்பில் கிருமாம்பாக்கம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் ஏம்பலம் தொகுதி கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க துணை அமைப்பாளர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் தொகுதி அவைத் தலைவர் பலராமன், தொகுதி மாநில பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி துணை செயலாளர் கோவிந்தராஜ், தொகுதி பொருளாளர் இளமரி முன்னிலையில் இந்திய எதிர்க்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு கழக தோழர்கள் ஜெகநாதன், கலியபெருமாள், அழகேசன், பாவடசாமி, குழந்தை மனோகரன், கண்ணன், குருசாமி, ஹரிகிருஷ்ணன், ஜெயசேகரன், மறைக்கார் என்ற நாகமுத்து, ஜெயவேலு, மாநில மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் வெங்கட்ராமன், அணி அமைப்பாளர் கனிமொழி, மாயவன், துணை அமைப்பாளர் கௌசிகன், அரவிந்த், குமார், பசுமை முராரி, ஜானகிராமன், கணபதி, ராஜேஷ், அற்புதராஜ், தொகுதி உறுப்பினர் சங்கர், நிவாஸ், ராமர் என்ற தனபால், ராமானுஜம், மார்டின், மாயவன், காளிதாஸ், முருகன், ஆறுமுகம், பன்னீர்செல்வம், தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியில் பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நிறைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை திமுக கட்சி நிர்வாகிகளும் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் அரிமா சங்கம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் சோழமண்டலம் அரிமா சங்கம், பாண்டிச்சேரி மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் திண்டிவனம் சிட்டி ஏர்கான் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்த்தரிஸ்ட் ஏசி டீலர் இணைந்து நடத்தும் மாபெரும் சிறப்பு பொதுநல மருத்துவ முகாம் திண்டிவனம் MT கிரேன் நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது. முகாமிற்கு சங்க தலைவர் அன்னை சந்தானம் தலைமை தாங்கினார். செயலாளர் நவநீதன் வரவேற்புரையாற்றினார். முகாமை சிட்டி ஏர்கான் நிறுவனர் அயூப் அலி துவக்கி வைத்தார். டாக்டர் பாரதிவேலன் குழுவினர் சுமார் 250க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது.
இதில் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் இதில் லயன்ஸ் மண்டல தலைவர் கருணாநிதி, லயன்ஸ் வட்டார தலைவர் அருண் கார்த்தி, மாவட்ட தலைவர் ஆனந்தன், நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, நல்லி மதிவாணன், ரவிச்சந்திரன், சுரேஷ்குமார், தினேஷ், ஆனந்த், பாலமுருகன், முகாம் அலுவலர் சத்யமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக பொருளாளர் அஜய்குமார் நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக பேனரை அகற்ற வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம். மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைதி பேரணி. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பாக 16வது தேசிய வாக்காளர் தின விழாவில் மாணவர்கள் சைக்கிள் பேரணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.